நான் வந்து உங்களுக்கு ஃபோன் அடிச்சு மேம் ரொம்ப நடக்க முடியல, குண்டாயிட்டேன், ரொம்ப குண்டாயிட்டேன் மேம். நான் நடக்க முடியல, ஒரு மாதிரி உட்கார முடியல, அதனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப வெயிட் ஆச்சுன்னு சொன்னோன்னு நீங்கள் ஒரு ஃபார்முலா சொன்னீங்க எனக்கு. அந்த ஃபார்முலாவை கடைப்பிடிச்சி நீங்கள் கொடுத்த மெடிசனில் நான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்க மேம், இது எவ்வளோ டைட்டாக இருந்தது தெரியுமா அந்த ப்ளவுஸு. இங்கே பாருங்க எவ்வளோ லூஸ் ஆயிடுச்சு. உண்மையிலே குறைஞ்சிருக்கேன் வெயிட்ல. அந்த மருந்தை சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த என்னதான் அது எனக்கு கொடுத்த அந்த ஃபார்முலாவை மக்களுக்கும் சொல்லுங்களேன் மேம், அவங்களும் பயனடைவாங்க. உங்களுக்கு சொன்னது ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்முலா, திருமூலர் சித்தர் சொன்ன. வெயிட் லாஸ் பண்ணணுமா, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, எது இருந்தாலும் இது 2 மருந்து நீங்க தாராளமாக சாப்பிடலாம். அதை செஞ்சுதான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிமுறை. ஸோ சிம்பிளா இதை நான் நோட் பண்ணி தான் கொடுப்பேன் எல்லாருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு சொல்லும் போது 1 மந்த் கழிச்சு ரிசல்ட் நமக்கு நல்லாவே இருக்கும். 5 to 6 kg குறைஞ்சிருவாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறது அதுதாங்க. இங்கே வந்து இது ஒரு ஆன்மீகமான ஒரு இடம். அதை விட சித்தர்கள் வழிபாடு இங்கே ஜாஸ்தி. உங்களுக்கு மெடிசன் வந்து சும்மா ஏனா தானோன்னு கொடுக்கறது இல்லைங்க. சித்தர்கள் என்ன மெடிசன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத படித்து அது பிரகாரம் தான் அந்த மூலிகையெல்லாம் தயாரித்து எங்கள் மேம் வந்து உங்களுக்கு மெடிசனாக கொடுக்குறாங்க. அதனால தான் இங்கே நிறைய பேஷண்ட் வந்து என்ன ப்ராப்ளம்னாலும் குணமாகறாங்க. அப்படின்னா இங்கே சாதாரண மெடிசன் கிடையாது, சித்தர்கள் சொன்ன அந்த மெடிசனை தான் எங்கள் மேம் வந்து உங்களுக்கு கொடுத்து குணமாக்குறாங்க. அதை தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வந்து ஏதோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, நான் வந்து ஒபிசிட்டியாக இருக்கேன், குண்டாக இருக்கேன், பேச முடியல, நான் ரொம்ப நேரம் நிற்க முடியல, ரொம்ப நேரம் நடக்க முடியல, உட்கார முடியல அப்படின்லாம் நிறைய பேர் இங்கே வந்து குணமாகி நிறைய, அதாவது உடம்புல உள்ள அந்த கொழுப்பு கேஸு எல்லாத்தையும் குறைச்சி டீடாக்ஸ் பண்ணி அவங்கள அழகாக நிறைய பேர் ஷேப்பாக கொண்டு வந்து அவ்வளோ அழகாக ஆரோக்கியமாக இங்கே வந்து நிறைய பேர் குணமாயிருக்காங்க. இதை தான் உங்களுக்கு நான் வந்து ரெஃபரன்ஸாக சொல்லிகிட்ருக்கேன். வாங்க, உங்களுக்கு குண்டாக இருக்கீங்க, உங்களுக்கு எதாவது பிரச்சனை, நடக்க முடியல. இப்போது நான் சொல்கிறது வந்து நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸு ஃபிட்டிங்காக போடணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறோம் இல்லையா? அழகான ஒரு ஷேப்பாக ஃப்ராக் போடணும், ஜீன்ஸ் போடணும் அப்படின்னா முடியலங்க, ரொம்ப குண்டாயிட்டேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க. இங்கே வாங்க, எங்கள் அப்பாயின்மெண்ட்டில் இங்கே வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்க, எங்கள் மேம்கிட்ட வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எத்தனை வெயிட் லாஸும் நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எங்கள் மேம் வந்து குறைச்சி காட்டுவாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நானும் கேட்கணும்னு வந்து நீங்களும் கேட்குறீங்க மேம். இப்போது நான் வந்து உங்களுக்கு ஃபோன் அடிச்சு மேம் ரொம்ப நடக்க முடியல, குண்டாயிட்டேன், ரொம்ப குண்டாயிட்டேன் மேம், நான் நடக்க முடியல, ஒரு மாதிரி உட்கார முடியல, அதனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப வெயிட் ஆச்சுன்னு சொன்னோன்னு நீங்கள் ஒரு ஃபார்முலா சொன்னீங்க எனக்கு. அந்த ஃபார்முலாவை கடைப்பிடிச்சி நீங்கள் கொடுத்த மெடிசனில் நான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்க மேம், இது எவ்வளோ டைட்டாக இருந்தது தெரியுமா அந்த ப்ளவுஸு. இங்கே பாருங்க எவ்வளோ லூஸ் ஆயிடுச்சு. உண்மையிலே குறைஞ்சிருக்கேன் சார். அது மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் வெயிட் லாஸ் ஆகி கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும் மேம். குண்டாயிட்டாலே நிறைய டிசீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால எல்லாரும் வந்து ஒல்லியா இருக்கணும், ஒல்லியா இருக்கிறத விட குண்டு குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த என்னதான் அது எனக்கு கொடுத்த அந்த ஃபார்முலாவை மக்களுக்கும் சொல்லுங்களேன் மேம், அவங்களும் பயனடைவாங்க. உங்களுக்கு சொன்னது ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்முலா, திருமூலர் சித்தர் சொன்ன. ஈஸியா பல வருஷமா, பல 100 வருஷமாக சித்த மருத்துவத்துல இருக்கிற, இன்னைக்கு மக்கள் ஈஸியா அதை பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு மருந்து தான் அது. அந்த மருந்தை சரியான முறையில நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஈஸியா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா மேம், இப்போ சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லும் போதே வாதம், பித்தம், கபம், ஆமா, இது 3ஐயும் அடிப்படையாக வச்சதுதான். நான் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்றேன், டயட்டு கரெக்டா எடுக்கிறேன், 2 மீல் பர் டே, 1 மீல் பர் டே எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன்
அப்புறம் ஏன் எனக்கு உடல் எடை குறையல? இதுதான் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு வெறுத்து போற ஒரு ரீசனே இதுதான். அப்படி இருக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த 3 தோடங்கள்ல கபம் அதிகரிக்கிறது தான். நிறைய பேர் நம்ம வாட்ச் பண்றது வாதம் வாட்ச் பண்ணுவாங்க. பித்தமா இருக்கு, என் உடம்பு வாதமா பித்தமா இப்படிதான் நீங்க கேக்குறீங்க. கபம்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துட்டோம். அதுதான் நம்மளுடைய உடல் எடை அதிகரிக்க காரணம். யாருக்கெல்லாம் கபம் அதிகரிக்குதோ நம்ம உடல்ல பித்தம் குறைய ஆரம்பிச்சிடும். பித்தம்னாவே இது கெட்டதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்மளுடைய உடல்ல வெப்பம் அப்படின்றது மெயின்டைன் ஆனாதான் உயிரோடய இருக்கிறோன்றது அர்த்தம். அந்த வெப்பம் கரெக்டா மெயின்டைன் ஆகுதுன்னா பித்தம் தான் காரணம். கபம் அதிகரிக்கும் போது உடல்ல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி தன்மையும் மந்தமும் அதிகரிக்கும். அப்போ பித்தம் குறைஞ்சி உடல் உஷ்ணம் குறைஞ்சு டைஜஷன் நார்மலா நடக்காது. அப்போ உஷ்ணம் குறையும் போது இந்த மந்தத்தன்மையில என்ன ஆகும்னா உடல்ல ஜீரண சக்தியும் குறைஞ்சு அங்கங்க கொழுப்பு அப்படியே தேங்க ஆரம்பிச்சிடும். கொழுப்பு தேங்க ஆரம்பிச்சு உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல எப்படிங்க கபம் எனக்கு அதிகரிக்கும்? உட்கார்ந்துகிட்டே வேலை செய்யறோம். அடுத்தது ஏசி அறைகள்லயே ரொம்ப நேரம் இருக்கிறது, பசிக்காம உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாமே கபதோடம் அதிகரிச்சு நமக்கு பித்தம் குறைஞ்சு உடல்ல நமக்கு தேவையில்லாத கொழுப்பு சேர ஆரம்பிச்சிருது. இதுதான் கான்செப்ட். உடல்ல நடக்கிறதே இதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டைஜஷன் ஃபயர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஃபயர் மெட்டபாலிசம் கரெக்டா நடக்கணும்னா அந்த டைஜஷனுக்கான அந்த ஃபயரை தூண்டணும். நம்ம என்னதான் நம்ம வந்து உணவு குறைச்சிட்டானாலும் நீங்க கொஞ்சமா சாப்பிட்ற உணவும் கொழுப்பா தான் போய் உடல்ல சேரும். அப்போ இதற்கு திருமூலர் சித்தர் சொன்ன 2 முக்கியமான மருந்து. இந்த 2 மருந்துமே 3 மூலிகைகளோட சேர்க்கை. இந்த 3 மூலிகையுமே வாதம் பித்தம் கபத்தை சமநிலைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். உடல் எந்த தன்மையில இருந்தாலும் அதை சரி செய்து உடலை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் இருந்தாதான் நம்ம இறைவனை அடையறதுக்கு என்னென்ன வழி செய்ய முடியுமோ செய்யணும். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். சோ உடம்பு வந்து ரொம்ப முக்கியம். திருமூலர் சொன்னதே அதான், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்றாங்க. அந்த உடலை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த 2 மருந்து ரொம்ப முக்கியம். பலருக்கும் தெரிந்த திரிகடுகு. திரிகடுகுனா 3 மருந்து, சுக்கு, மிளகு, திப்பிலி. அடுத்த 2வது மருந்து எல்லாருக்கும் தெரியும், திரிபலா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இது தெரியுதே தவிர இது எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தெரியல. வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ காஸ்ட்லியான மெடிசன்லாம் சாப்பிட்டேன், அதனால சைடு எஃபெக்ட் வந்துச்சு, எவ்வளவோ சொல்றாங்க. அது எதுவுமே வேண்டாம இந்த 2 மருந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததும் நான் சொல்றேன் என்ன வாங்கணும்ட்டு. திரிகடுகு, திரிபலா. வெயிட் லாஸ் பண்ணணுமா, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, எது இருந்தாலும் இது 2 மருந்து நீங்க தாராளமாக சாப்பிடலாம். ஸோ அந்த திரிகடுகு அப்படின்னு சொல்றது மிளகு. பாத்தீங்கன்னா இதுல பெப்பரின் அப்படின்ற ஆல்கலாய்டு நம்ம உடல்ல எங்க மூளை மூடுக்குள்ள கொழுப்பு இருந்தாலும் கரைச்சி வெளியில கொண்டு வந்துடும். சுக்கு என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைஜஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணுது. இங்கதான் நம்ம கபத்தை குறைச்சி அந்த பித்தத்தை அதிகரிச்சு டைஜஷன் பவரை சுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. திப்பிலி சொல்லவே வேண்டாம், கபத்தை குறைக்கும் அற்புதமான மூலிகை. நெஞ்சு பகுதியில சளி இருக்கா, சுவாச பிரச்சனை இருக்கா, அது எல்லாமே சரி செஞ்சு ஆக்சிஜன் நம்ம உடலை சரியா போறதுக்கு இந்த திப்பிலி பயன்படுது. அப்போ திரிகடுகு வெயிட் லாஸ்க்கு இப்படிதான் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது திரிபலா நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடுக்காய் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு எல்லாத்தையும் வெளியேற்றிடுது. அடுத்ததாக நெல்லிக்காய் உடல்ல ஒவ்வொரு செல்லையுமே ஆக்டிவேட் பண்ணுது. இளமையா இருக்கணுமா நெல்லிக்காய், நிறைய கதைகள்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, நெல்லிக்காய் வச்சு நிறைய கதைகள் நம்ம வந்திருக்கு. இளமையா இருக்கணுமா, ஆரோக்கியமா இருக்கணுமா, அப்ப நெல்லிக்காய் விட்டமின் சி அதிகம், இதுல ஒவ்வொரு செல்லையுமே ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தாண்டிக்காய். இது சாதாரண மூலிகையே கிடையாது மேம், நம்மளுடைய எலும்புகளையும் தசைகளையும் வலிமைப்படுத்தும். அப்போ இந்த திரிகடுகு, திரிபலா இதுலயே நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு இல்லைங்களா. காலையில திரிகடுகு சாப்பிடுங்க, நைட்டு திரிபலா சாப்பிடுங்க. திருமூலர் சித்தர் எவ்வளவு சூட்சமா சொல்லியிருக்காரு பாருங்க. நைட்ல திரிபலா சாப்பிடுங்க, சிம்பிளா சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இவ்வளோ சயின்டிபிக் ரீசன் இவ்வளோ இருக்கு. திரிகடுகு எப்படி சாப்பிடணும், 1/4 டீஸ்பூன் எடுத்து வெந்நீர்லயோ தேன்லயோ கலந்து சாப்பிட்டுக்கலாம். நைட்டு வெந்நீர்ல திரிபலா பொடி சாப்பிட்டுக்கோங்க. இது வெயிட் லாஸ்க்கான சூட்சமமான ஈஸியான மருந்து, காயக்கற்ப மருந்துன்னே சொல்லலாம். மதிய நேரத்துல இன்னொரு சீக்ரெட் இருக்கு.
நம்ம என்ன பண்ண போகிறோம், வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன். நம்ம எப்பவுமே மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு பேசிக்காக அமுக்ரா சூர்ணம் எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கிறத விட உடம்பு நீர் கோத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. முகம் வீங்கி இருக்கு, மேலிமை கீழிமை வீங்கி இருக்கு, கால் வீக்கம், கை வீக்கம், நீர் உடம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கபம் அதிகரிக்கிறதுனால வர்றதுதான். எப்பவுமே அவங்க உடம்பு சில்லுன்னே இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா மூக்கிரட்டை. மூக்கிரட்டையை பத்தி நம்ம பேசாத விஷயமே கிடையாது. அவ்வளோ பேசியிருக்கோம். அது கற்பம் மருந்தா கஷாயமா எப்படி எடுத்துக்கலாம் நிறைய பேசியிருக்கோம். அப்போ உடல் எடை குறைய மூக்கிரட்டை உதவி செய்யும். மூக்கிரட்டை மதிய நேரத்துல டீ மாதிரியோ கஷாயம் மாதிரியோ நம்ம எடுத்துக்கலாம். உணவு சாப்பிட்டு முடிச்சிடுறீங்களா, 1 மணி நேரம் கழித்து வெந்நீர்ல இதை கலந்து மதிய நேரத்துல மூக்கிரட்டையை குடிக்கணும். இதுதான் மேம் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த மருந்தை கரெக்டா நம்ம எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்ததுன்னா மதிய நேரத்துல அஸ்வகந்தாவும் எடுத்துக்கலாம். இதுதான் ஃபார்முலா. காலையில திரிகடுக்கு, நைட்ல திரிஃபலா, மதிய நேரத்துல மூக்கிரட்டை பொடியோ அமுக்குற பொடியோ நீங்க சாப்பிட்டுக்கோங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டே இருக்க கூடாது மேம். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். இதுல காலையில எந்திரிச்சோடனே மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த பிராணாயாமம் செய்யும்போது காற்று உள்ள போகுது, லங்ஸ்ல இருக்கக்கூடிய சளி எல்லாம் வெளியேறுது. அப்போ இதுல முக்கியமாக நம்ம பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்துல கபாலபாத்தின்னு ஒரு முறை இருக்கு. ஸோ மூச்சு பயிற்சி செய்யறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஸோ கபாலபாத்தி அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன், நம்ம மூச்சை வேகமா வெளியில விடுறது. அப்போ நுரையீரல்ல இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அது லங்ஸ்ல ரொம்ப நாளா சளி இருக்கு அப்படின்னா அது வெளியேற்றப்படுது. டைஜஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அடிவயிற்றில் இருக்கக்கூடிய தொப்பை நமக்கு குறையுது. அதே மாதிரி அனுலோம் விலோம், அதாவது மூச்சை அடக்கி செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சி. இது செய்யும் போது கண்டிப்பா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். நான் டயட்டை குறைக்கிறேன், நெய் சாப்பிட மாட்டேன், பட்டர் சாப்பிட மாட்டேன் அப்படின்றது வெயிட் லாஸ்க்கான சரியான வழிமுறை கிடையாது. டெய்லி காலையில உணவு எடுக்க மாட்டேன் சொல்றது கிடையாது. இதுதான் சூட்சமமான முறை. 3 தோடங்களை சமநிலைப்படுத்தணும். எளிமையான காலையிலும் இரவும் சாப்பிட வேண்டிய இந்த மூலிகை மருந்தை கரெக்டா எடுத்துக்கோங்க. மதிய நேரத்துல இந்த மருந்து எடுங்க. மூச்சு பயிற்சி செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. எதுக்கு ஜிம்முக்கு போய் வெயிட் லாஸ் பண்ணணும்னு அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ரீசன், நம்ம வீட்லயே சிம்பிளா நம்ம யோக பயிற்சிகளை செய்யலாம். ஈஸியா சித்தர்கள் சொன்னது யோக பயிற்சிகளை தான் சொன்னாங்க. அதை செஞ்சுதான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிமுறை. ஸோ சிம்பிளா இதை நான் நோட் பண்ணி தான் கொடுப்பேன் எல்லாருக்கும். இதை எதை ஃபாலோ பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு சொல்லும் போது 1 மந்த் கழிச்சு ரிசல்ட் நமக்கு நல்லாவே இருக்கும். 5 to 6 kg குறைஞ்சிருவாங்க. ஸோ ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணுங்க. சீக்ரெட் ஃபார்முலாவும் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோவை எல்லாரும் பார்ப்பாங்க மேம். ஏன்னு கேளுங்களேன், நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் டிப்ஸ் கொடுத்துட்றீங்க. வந்து நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணுன்றது நிறைய பேரோட கனவு மேம். இது எல்லாரும் வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படின்னு கனவை விட இப்போ எல்லாருக்கும் வெயிட் லாஸ் எப்போ ஆகும் அப்படின்னு நிறைய கனவோட நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனம் மேம். இது உண்மையிலே ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. கண்டிப்பாங்க வெயிட் லாஸ் ஆகணும். அதுக்கும் ஒரு அழகான ஒரு நீங்களே வாங்கி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே உடம்பு குறையறதுக்கான அழகான சித்தர்கள் சொன்ன வழிகளை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கிடைக்கக்கூடியது தான். ரொம்ப விலையும் இல்லைங்க, கம்மி விலை தான். மேம் சொல்கிறது எல்லாமே வந்து பெரிய விலையே கிடையாது. இங்கே எல்லாம் அவங்க பாதி டிப்ஸ்லேயே உங்களை குணமாக்குறாங்க. முதல்ல அதுக்காகவாவது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் உடம்பை குறையறதுக்கான அத்தனை டிப்ஸையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அழகாக அதை வாங்கி அதை பவுட்ரு பண்ணி 3 வேளையும் ஃபாலோ பண்ணிங்க. அது இல்லாமல் யோக பயிற்சி, யோகாசனம் நிறைய ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போய் தேடி அலையாதீங்க, வீட்டிலே யோகா பயிற்சி பண்ணுங்க. மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணி அவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி குணமாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அப்படி குண்டாக இருக்கீங்க, 100 கிலோ இருக்கேன், 90 கிலோ இருக்கேன், இதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் நேரில் வந்து எங்கள் மேம் கிட்டே ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி இங்கே வந்து டீடாக்ஸுக்கான வழிகளும் சொல்லுவாங்க. முதல்ல உங்கள் உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் உடனே குறையறதுக்கான சித்தர்கள் சொன்ன அந்த மருந்தெல்லாம் இங்கே கிடைக்கிது. டீடாக்ஸ் எல்லாம் பண்ணி உங்களை குறையறதுக்கான அவ்வளோ விஷயங்களும் இங்கே பண்ணி கொடுப்பாங்க. வாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து எங்கள் மேமை சந்திச்சு பாருங்கள். தேங்க்யூ.